ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், இந்த நாட்டை ஆளணும், நாட்டை திருத்தணும், உள்ளத ஆட்சி கொடுக்கணும் வசனம் பேசுற ஒரு மனிதன் களத்துக்கு என்னைக்கு வர்றாரு? நீ சினிமாலாம் நடிச்சு முடிச்சுட்டு பொறுமையா டிசம்பர் மாசம் களத்துக்கு வருவ, மே மாசம் கடைசி எலெக்ஷனை சந்திப்ப, ஜூன் மாசம் முதலமைச்சர் ஆயிடுவியா? விஜய் தான் சார் மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு திமுகவோட. அவர் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் திமுகவோட பி டீமா தான் நான் பாக்குறேன் இன்னைய வரைக்கும். கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவன் விஜயகாந்த் கட்சி அனௌன்ஸ் பண்ணாரு, மதுரையில மாநாடு போட்டாரு, ரெகுலரா மக்களை சந்திச்சாரு, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டே இருந்தார். பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திச்சார். அவரும் நடிகராக இருந்ததும் வந்தார். அவரும் திரைத்துறையில ஜெயலலிதா கருணாநிதி என்கின்ற இரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்த காலத்துல விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்து தொடர்ந்து மக்கள் மன்றத்துல மக்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். ஏதோ ஒரு ரூபத்துல பத்திரிகையாளர் மூலமா சந்திச்சாரு. விஜய் ஒரு மேல இருக்கிற கருத்து இருங்க சார். இப்படிப்பட்ட அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து. மொத்தத்துல 2 மணி நேரம் மக்களை பார்த்து பேசியிருக்கிறாரு. அவர் சொல்ற கருத்தெல்லாம் பெருசா பேசி என்கிட்ட பேசாதீங்க.